ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம உன்னியப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நாலஞ்சு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பச்சரிசி ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். இப்போ இதில் நல்ல பழுத்த வாழைப்பழம் 4 பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி ஆற வச்சுருக்க சர்க்கரை பாகை இதில் சேர்த்துக்கணும். சர்க்கரை பாகில் சூடே இருக்கக்கூடாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு குழிப்பணியார பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உன்னியப்ப மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ ஒரு சைடு வந்துட்டு இப்போ திருப்பி போட்டுக்கணும். இப்போ நம்மளோட உன்னியப்பம் 2 சைடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் இருக்க மாவையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.